கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 396 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 6/9/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். இன்னும் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல்சி போர்டில் உள்ளவங்களே மறக்காமல் அப்கிரேடு பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் பார்த்துட்டோம்னா 722 ஏ போர்டு 7, பி போர்டு 2, சி போர்டு 2. இதில் நம்மளுக்கு மொத்தமாக வச்சுக்கிட்டோம்னா ஆல் போர்டு டோட்டலாகவே 7 காமனாக வச்சுருக்கோம். இதில் சி போர்டு 2 நம்மளுக்கு வச்சுருக்கோம். 7, 2 இதை பொறுத்தவரை நம்மளுக்கு ஏசி பாஸ் 72 பொறுத்தளவு 7, 2 வச்சுருக்கோம். அதாவது 7, 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கன்ஃபார்மாக கரெக்டாக தூக்கிடுறோம். அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக கிளிக் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம வச்சுருக்க ஒரு நம்பர் 7 ஏபிசியில் 7 நம்ம எடுத்த நம்பர் 1 2 ஸ்ட்ராங்காக எடுத்தோம். பட் ஆனால் 7 வந்திருக்கு. இங்கே 1 வரல. 1க்கு பதிலாக 2 இறங்கிடுச்சு. 2 இறங்கிடுச்சு. அதுதான் ஒரு கால கொடுமையோ. அதாவது பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு முதல் நாள் பார்த்துக்கிட்டோம்னா 935,722 இந்த 722 வந்துச்சுனாலே அடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய 3 டிஜிட் ட்ரிக்ஸை என்னன்றது டுடே நம்ம பார்த்துருவோம். 935 வந்திருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டோம் 722 இறங்கியிருக்கு. இதை வச்சு நம்ம பார்க்க போகிறது டுடே ஒரு 3 டிஜிட் ட்ரிக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு ஏற வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 1, 3 ஃபாலோயிங் நம்பர் பெரிய தொரட்டாக தாங்க இருக்குது. இது பயங்கர ஃபாலோயிங்க இருக்குது. 1, 2க்கு வாய்ப்பு இருக்கானே தெரில. இப்போ வர வர கேரளாவும் ரொம்ப மோசமாக அந்த பவர் நம்பர் ஃப்ளிப் நம்பர்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். அதன்படி கரெக்டாக தூக்கிடலாம். இப்போ பார்த்தா அதுவுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. டுடேவாவது வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏ போர்டு ஏற வச்சு பார்த்துக்கிட்டோம்னா 5, 1, 3. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 2. ஓகேங்களா? பி போர்டு 2 வச்சு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். 3க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 5க்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 3, 1, 5. ஓகேங்களா? பி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 315. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டும் 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டு 2 அப்படின்னாலே நம்மளுக்கு 6 ஹைலைட்டாக இருக்குது. இதில் டுடே நம்ம தூக்க போகிற நம்பர் 4 ஃபாலோயிங் நம்பரில் தூக்க போகிறோம். அதாவது 6 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4 அதுவும் இல்லாமல் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 7க்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 2க்கு 2 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 2 இறங்கிச்சுனாலே கண்டினியூஸாக இறங்கும். அதாவது சி போர்டு 2 வச்சு 6, 4, 7
இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் ட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லையா? 3 டிஜிட் ட்ரிக்ஸில் பார்த்துக்கிட்டோம்னா என்னென்ன நம்பர் இறங்க போகுதுன்றத டீட்டெயிலாக பார்த்துக்கணும். நம்மளுடைய 3 டிஜிட் ட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 570. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 210. எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 389. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 478. ஓகே நண்பர்களே, 570, 210, 389 அண்டு 478. இது வந்து இந்த 3 டிஜிட் வந்தனால இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நான் சொன்னேன். ஓகேங்களா? அதாவது 570. அப்படி இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் இதில் மட்டும் 370, இது ரெண்டை மட்டும் இப்படி எடுத்துக்கங்க. ஒன்று 570 எடுத்துக்கங்க, இல்லை 370 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 டிஜிட் ட்ரிக்கு, டேரெக்டாக அப்படியே வரும். இதை வந்து நீங்கள் பாக்ஸாக கூட போட வேணாம், இதை எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணால் கூட என்னன்றது டீட்டெயிலாக வந்துடும். ஓகேங்களா? இதை நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கு தான். ஓகேங்களா? இதில் பார்த்துட்டா 1 7, 1 3, 2 5. இந்த 2 5 வந்துச்சுன்னா ஏபியில் தான் அதிகபட்சமாக வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 41 3607. இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? 1 7 1 3 2 5 4 1 3 6 0 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏபி ஏசி பிசி. இதை வந்து மினிமம் நீங்கள் 5 to 10 செட்டு வரைக்கும் நீங்கள் போட்டு கவனமாக விளையாண்டுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ். இதில் பார்த்துக்கிட்டோம்னா 722. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு 3 7 1 ஃபஸ்ட்டு நம்பர், 0 7 4 செகண்ட் நம்பர், 195 தேர்ட் நம்பர், 098 ஃபோர்த் நம்பர், 369 ஃபிஃப்த் நம்பர், 120. ஏன்னா ஏதாவது ஒரு போர்டில் ஒன்று 2 உட்காரணும், இந்த 7 அப்படியே உட்காரணும். இதில் என்ன உட்காருன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டா 3 7 1 0 7 4 1 9 5 0 9 8 3 6 9 1 2 0. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் தான். அதனால் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 3 1 3 1 9. இதையே கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாகவும் ப்ளே பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. 3 1 9. ஓகேங்களா?
நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 06/9/2024 அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். ஓகேங்களா, 319 பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டுடே ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் கவர் பண்ணியாச்சு. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.